இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகின் சாட்சியாவோ. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, செவ்வாய்க்கிழமை காலை பாஷியூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி பலி செலுத்த வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சுபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். பென்ஸ்டன்லி பதிவிட வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர நிரந்தர வீசா கிடைக்க, ஆகாஷ் வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்கி பயணம் விரைவாக நடைபெற, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, கால் குணமடைய, சந்தோஷ் தம்முடைய கருத்துக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார். டக்ளஸ் வீசா கிடைக்க, நோயிலிருந்து குணம் பெற, பிராங்கோ நிரந்தர வீசா கிடைக்க, ஈசாக் எங்கெல்ஸ் நிரந்தர வதிவிட வீசாவும் வேலையும் கிடைக்க, நோயிலிருந்து குணம் பெற வேலை கிடைக்கன்னு சொல்லி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக செவிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களை இந்த பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடிக்கொள்வோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். 35வது பிறந்த நாளிலே ஈசாக் ஏங்கல்ஸ் என்பவரும் இன்னும் தர்ஜன் ஜியானந்தன் என்பவரும் பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். கால் குணமடைந்ததற்காக ஒருவர் நன்றி சொல்லுகின்றார். நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். களவாடப்பட்ட பொருள் கிடைத்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். அத்தோடு டெலாஸ் ராஜீவி, எலிஸ்டன் மதுவந்தி, சந்தோஷ் சிந்து, ஜெயராஜ் நிரோஜினி இன்னும் ஒருவரும் இந்த பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைந்து நன்றி கூறுகின்றவர்களோடு நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநொல்லி கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு வந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள். சிகிராக்கின் ஞான நூலிருந்து வாசகம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையில் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமுடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உடலையும் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்படுபவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவரை நம்புயிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்புயிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ்,
ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன்னுள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரை நம்பீரே, அவரே சார்பில் செயலாற்றுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர் நிறைவடைவார்கள். பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆண்டவரே நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டிலே நிலைத்திருப்பாய். ஏனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தன் நண்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வெறுக்கப்படுவார். ஆண்டவரே நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரே நம்பீரே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றது, நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. மாற்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 வசனங்கள் 30 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாவுமுக்கு வந்தார்கள்.
அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை நம்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நின்று கொண்டு பல்வேறு தேவைகளையும் முன்வைத்து இந்த திருப்பள்ளி கலந்து கொண்டு இறைவாட்டி சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே 2 விதமான நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று இயேசுவின் நிலைப்பாடு, 2வது சீடர்களுடைய நிலைப்பாடு. இயேசுடைய நிலைப்பாடு என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இயேசு தனக்கு நிகழப்போகின்ற பாடுகள், மரணம், அதன் பிற்பாடு நடக்கப் போன்ற உன்னதமான உயிர்ப்பு, அதை பற்றி பேசுகின்றார். ஆனால் அது சீடர்களுக்கு விளங்கவில்லை என்று நற்செய்தி சொல்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் அவர்களுக்கு விளங்கினது, சாவு என்பது இயற்கையானது, அவை இவரும் சாவார். உயிர்ப்பை பற்றி சொன்னபோது உயிர்ப்பு அவர்களுக்கு விளங்கவில்லை. அது அசாதாரணமான ஒரு நிலைப்பாடு, நடவாத ஒரு நிலைப்பாடு. அதனாலே அவர்களுக்கு அது விளங்கவில்லை. அப்போ இந்த இயேசு இறக்கப் போகின்றார், அவர் செத்துடுவார், அவரை நாங்கள் இனி காண மாட்டோம். அவருக்கு பதிலாக அடுத்த நிலை யாருக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே சீடர்கள் அல்லது திருத்தூதர்கள் செல்லுகின்றார்கள். அதான் அவர் இறந்து விடுவார். இனி அந்த தலைமை பொறுப்பை யார் வகித்து கொள்வது? இது சாதாரணமாகவே எல்லாரிடத்திலும் இருக்கின்ற ஒரு ஈர்ப்புத்தன்மை. இது அதிகாரங்கள், பதவிகள் மட்டிலே அல்ல உயர்வான நிலைப்பாடுகளை எடுப்பதற்காக நாங்கள் பலரும் முனைகின்றோம். எங்களுடைய படிப்புகளிலே சரி, எங்களுடைய அந்தஸ்துகளிலே சரி, நாங்கள் உயர்வான நிலையை அடைய விரும்புகின்றோம். அது ஒரு சாதாரணமாக இயற்கையாக வருகின்ற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு மனிதருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு தன்னுடைய பாடுகள், மரணத்தை அறிவிக்கின்ற நிலையிலே அதை பற்றிய ஒரு நிலைப்பாடும் விளங்கி கொள்ளாமல் தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைத்து தங்களுக்குள்ளே யார் பெரியவராய் வரக்கூடிய தகுதி உள்ளவர் என்பதை அங்கே வாதிட்டு கொள்ளுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. சாதாரண மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர்கள் ஆண்டவரோடு செல்லுகின்றார்கள். ஆனாலும் சாதாரண மனிதர்களாகிய அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, நாங்களும் பெரியவர்களாக, தலைவர்களாக வரலாம்னு சொல்லி. அந்த ஆசையிலே இயேசு இன்னும் மெருகூட்டுகின்றார். எப்போதும் இயேசு அவர்களை தெளிவாக்கி கொண்டிருப்பார், குறைவான எண்ணங்களை நிறைவாக்கி கொண்டிருப்பார். அதாவது சொன்னார், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று இயேசு அவருடைய சீடத்துவத்தினுடைய அழைப்பை அழகாக்குகின்றார். சீடத்துவத்தினுடைய அழைப்பு அங்கே அழகாக்கப்படுகின்றது. எவ்வாறுன்னு சொன்னால், அதிகாரத்திலே பதவியிலே இருப்பது அல்ல அங்கே சீடத்துவம்,
பணிவிடை பெறுவது, கடைசியாளாய் இருப்பது, தொண்டு ஆற்றுவது, இதுதான் சீடத்துவத்தினுடைய அல்லது தலைமைத்துவத்தினுடைய நிலைப்பாடு என்று இயேசு அங்கு சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதுக்குத்தான் ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து நிற்பாட்டி, இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கின்றவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்கின்றவர் கடவுளை தந்தையை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற ஒரு நிலைப்பாடை சொல்லி சீடர்களுக்குள்ளே ஒரு தெளிவை கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த யார் பெரியவர் என்ற அந்த நிலைப்பாடு என்று எங்கள் பலருக்கும் இருக்கலாம். நாடுகளுக்குள்ளே, சமூகங்களுக்குள்ளே, திரு அவைக்குள்ளே என்று சொல்லி பல நிலைகளிலே இந்த யார் பெரியவர் என்ற எண்ணப்பாடு இருக்கின்றது. ஆனால் சிலர் அந்த எண்ணங்களை செயல்படுத்துகின்றார்கள். நாங்கள் பெரியவர்களாக, தலைவர்களாக வர வேண்டும் சொல்லி. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே பணியாளர்களாக இருக்கின்றார்கள். மற்றும்படி சிலர் கதிரையிலே இருக்கைகளிலே அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு இருக்க முயலுகின்றார்கள். அங்கே பணிவிடை செய்ய அவர்களுக்கு முடியாது. ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய மனநிலை கொண்டுள்ளவன் மாத்திரமே கிறிஸ்துவுக்காக பணி செய்ய முடியும். கிறிஸ்துவனுடைய மனநிலையை கொண்டிராத ஒருவன் அக்கதிரையிலே இருக்க முடியும், அதிகாரத்தை கொண்டிருக்க முடியும், கிறிஸ்துவின் பணியை செய்ய முடியாது. ஒரு கல்லை கூட தூக்க முடியாது, ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. காரணம், கிறிஸ்துவனுடைய மனநிலையை கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள், எப்படி அவருடைய வாழ முடியும் என்பது எங்களுக்கு வேதாகமத்திலே சொல்லப்படுகின்றது. அவை கிறிஸ்துவனுடைய மனநிலை என்னன்னு சொன்னால், எழுந்து சீடர்களுடைய பாதங்களை கழுவி அதை துடைத்து அதை முத்தமிட்டு சொன்ன வார்த்தை, நான் அன்பு செய்தேன், நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்ற அந்த பணிவாழ்வின் நிலைக்குத்தான், நான் செய்தது போல் நீங்களும் செய்யுங்கள் என்ற அந்த பணிப்பு, ஒரு பணிவாழ்வுக்கான அழைப்பு, அதை இயேசு சீடர்கள் கொடுத்தார். என்று நாங்கள் குடும்பங்களிலே வாழுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு இவ்விதமான ஒரு அழைப்பை தருகிறார். ஒரு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் யார் பெரியவர் என்ற நிலைப்பாடுகளுக்குள்ளே வரும். குடும்பங்களுக்குள்ளும் அந்த நிலைப்பாடு இருக்குது, யார் பெரியவர். அதிலே தான் ஆண்டு சொல்கிறார், பணியாளராய் மாறுங்கள், தொண்டு ஆற்றுங்கள் என்று ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் ஆற்ற வேண்டிய அல்ல சமூகங்களுக்குள்ளே ஆற்ற வேண்டிய அழைப்பை ஆண்டவர் தர. எல்லாரும் அழைக்கப்படணும் பணி வாழ்வுக்கு, எல்லாரும் அழைக்கப்படணும் பணி செய்ய. ஆனால் நாங்கள் சும்மா இருந்து விட்டு போக முடியாது. பணியை கிறிஸ்துவனுடைய மகிமை, எங்களுடைய மகிமைக்கு, எங்களுடைய பெருமைக்கு, எங்களுடைய பேருக்கு சொல்லி நாங்கள் பணியாற்றுவது அல்ல. கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்க்கை அடிக்கடி சொல்லுகின்றது. கிறிஸ்துவை மையப்படுத்தி, கிறிஸ்துவை மாட்சிப்படுத்தி வாழுகின்ற போது கிறிஸ்து எங்களை மாட்சிப்படுத்துவார். மாறாக நாங்கள் எங்களையே மாட்சிப்படுத்துவோம் சொன்னால் அது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு செல்லா காசுக்கு ஒப்பான ஒரு நிலைப்பாடும் செயல்பாடும். என்னுடைய மாட்சி அல்ல, என்னுடைய பெருமை அல்ல, மாறாக கிறிஸ்துடைய பெயர் என்றென்றும் போற்றப்படுவதாக. அவர் என்றென்றும் மாட்சிக்கு உரியவராக இருக்கிறார். அவரது மாட்சியிலே நாங்கள் பங்கொள்ள, நாங்களும் இயேசுவை போன்று ஒரு பணி நிலைக்கு உட்படுகின்ற எளிமையான தாழ்மையான நிலைகளை அடைந்து கொள்ள ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடிக் கொள்வோமாக. இந்த கருத்தை வைத்து ஆண்டவரிடத்திலே எங்களுடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி சபிப்போம். ஆமீன். அருள் பொழியும் ஆண்டவரே, மானிடர் மீட்பு பெற தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அன்பு பணியாற்றும் இறை பணியாளர்கள் உடல் உள நலம் பெற்று நற்செய்தி பணியாற்றிடவும், இறை மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிடவும், எம் பங்கில் இறை அழைத்தல்கள் பெருகிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக முடிவு வரை எந்நாளும் உங்களுடன் இருக்கின்றேன் என மொழிந்த இறைவா, நோய் நொடிகளாலும் இயலாமைகளினாலும் வலுவிழந்து சோர்வுற்று வாழும் உம் அன்பு பிள்ளைகளுக்கு தேவையான நலமும் பலமும் நல் வளங்களையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். அருளுருவான இறைவா, உலகெங்கும் பரவி வாழும் குடும்பங்களுக்காக இறங்குகின்றோம்.
பிரமாணிக்கமின்மை, புரிந்துணர்வின்மை போன்ற பிரச்சனைகளால் மனம் சோர்ந்து நம்பிக்கை இழந்து அல்லலுறும் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உமது அருள் ஆசீரை பொழிந்து மகிழ்வான வாழ்வை ஈடேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துச் சென்ற வேண்டலுக்கு நீர் தயவுடன் செவி சாய்த்திட வேண்டுமென்றும், குறிப்பாக இன்றைய இந்த பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக செபிக்குமாறு கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரருடைய கருத்துக்களுக்கும் நீரை தயவுடன் செவி சாய்த்து அவற்றை நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரினுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம்.
ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூய
தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நாகதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து வாழ்கிறார். மேன்மை வானம் என்றாயினாலும் என் ஏழ்மை குறை
என்னை சூழும் நதியாகினார். விருந்தோடி மனமாடும் வேளைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகினார். மனம் சாய்ந்து நிலம் தேடும் நேரங்களில் மனமோடு என்னை சூழும் நதியாகினார். விருந்தோடி மனமாடும் வேளைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகினார். மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான் மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான் என் தாழ்வில் உன் மாண்பை நான் காண்கிறேன். என் தாழ்வில் உன் மாண்பை நான் காண்கிறேன். அன்பே என்றானவா உன் பாத நிழல் போதும் என ஏங்கினேன். உன் நெஞ்ச மலராலே என்னை மூடினார். உன் பார்வை அருள் போதும் என நாடினேன். என் பாதை வழி செல்லும் துணையாயினாய். உன் பாத நிழல் போதும் என ஏங்கினேன். உன் நெஞ்ச மலராலே என்னை மூடினாய். உன் பார்வை அருள் போதும் என நாடினேன். என் பாதை வழி செல்லும் துணையாயினாய். மண் மீது காலூன்றும் தொடுவானமாய் மண் மீது காலூன்றும் தொடுவானமாய் என் மீது நீ வந்து நானாகிறேன். என் மீது நீ வந்து நானாகிறேன். அன்பே என்றானவா என்னென்னம் நிறைவானவா உன்மேன்மை வானம் என்றாயினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா. என் ஏழ்மை குறை தீர்க்கவா. அன்பே என்றானவா நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவாயும் மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துனுடைய மீட்பின் பணியை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தொய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, ஆசையோர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே,
இது உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத் தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத் தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் உமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உன்னுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கொண்டுணரவும் செய்திருந்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். ஓ
அலைப்பாயும் புயல் வாழ்வில் அலைந்தேங்கும் போது இறைபாடும் ஆஷூரில் திவ்ய பாலனோடு தந்தை காவலில் கொண்டாடுவோம் கோடிய குதிரங்கள் காவலரே கொண்டாடுவோம் ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம் ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.